இந்த கைது தொடர்பில் விமர்சனங்கள் செய்கின்றவர்கள், பல்வேறு கருத்துக்களை வெளியிடுபவர்களின் முயற்சிகள் மூலம் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். நீதி கிடைக்க வேண்டும் என நாம் 7 ஆண்டுகள் பொறுமையாக காத்திருந்தோம். நாம் ஏனையவர்களிடம் கூறுகின்றோம், இவ்வாறு பொறுமையாக இருங்கள் என்றே. இந்த கைது தொடர்பில் வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்களையும் பிழையான அர்த்தப்படுத்தல்களையும் வெளிப்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப மேற்கொள்ளும் முயற்சிகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கைது தொடர்பில் பலர் அவர் ஓர் இராணுவ வீரர், போரின் போது முக்கிய பங்காற்றியவர் என்றெல்லாம் கருத்துக்கள் வெளியிட்டனர். நாம் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையில் சட்டம் அனைவருக்கும் சமமானது. யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் இழைத்திருந்தால் இதற்கு முன்னர் நல்லது செய்தாரா, அவரது தராதரம் என்ன என்பது எல்லாம் கவனத்திற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நாம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. எல்லோரும் தங்கள் பங்குக்கு எல்லாவற்றையும் கூறிவிட்டார்கள். உங்களுடைய நியாயமான தேடல் புரிகிறது. நேற்று ஏதோ கூறுவதாக கூறினீர்கள், ஏன் என்று கூற மாட்டீர்களா என்ற உங்களுடைய அந்த ஆதங்கம் புரிகிறது. அவற்றையும் கூறுகிறேன். அதற்கு முன்னதாக மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சாலேவின் கைது தொடர்பில் உள்நோக்கமுடையது. தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என்று பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் நிபுணரான பேராசிரியர் ரொஹான் குணத்திலக, இவர் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரினுடைய இராணுவ பல்கலைக்கழகங்களில் இருந்தால் கூறப்படுகிறது. இவர் பகிரங்கமாகவே அரசாங்கத்தை எச்சரித்திருக்கின்றார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கைது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் மிகவும் மதிக்கப்படும் தேசிய பாதுகாப்பு நிபுணரான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதையும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்காக அர்ப்பணித்தவர். அரச புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு பணியகம் ஆகியவற்றின் தலைவராக பணியாற்றி இருக்கின்றார்.